அருங்குறை தீர்க்கும் அரங்குலநாதர். புதுக்கோட்டை நகரில் இருந்து 5 கல் தொலைவில் அமைந்துள்ளது திருவரங்குளம் எனும் புண்ணிய திருத்தலம். இந்த திருக்கோயிலானது பூர நட்சத்திர ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. அம்பாள் பேரு பெரிய நாயகி, சுயம்புலிங்கம், சுவாமி பேர் தான் ஊர் பேர் தான் சுவாமி பேரு. இந்நகரம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் எனும் 3 சிறப்புற பொருந்திய சிவத்தலமாகும். அம்பாளை வழிபட்டால் நல்ல நன்மைகளை கூட்டுகிறார், தீய வினைகளை நீக்குகிறார். தோஷம் உடையவர்களை இங்கே தத்து கொடுப்பதும் உண்டு. குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் அம்பாளுக்கு குழந்தையை தத்து கொடுப்பதாக இங்கே ஒரு வழக்கம் உண்டு. இந்த வழக்கத்தின்படி குழந்தைகளை பெரியநாயகி அம்பாளுக்கு தத்து கொடுப்பார்கள். பின்னர் திருமணமாகும் வரை அந்த குழந்தை அம்பாள் குழந்தையாகவே வளர்க்கப்பட்டு பின்பு திருமணத்திற்கு முன்பு குழந்தையை தங்கள் குழந்தையாக மாற்றிக்கொள்வார்கள். இது இங்கு உள்ள வழக்கம். இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இக்கோவிலில் ஒரு குளம் உள்ளது. அக்குளத்து மட்டத்துக்கு லிங்கம் காணப்படுவதால் அரங்குலநாதர் அல்லது ஹரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றது. அந்த சுவாமியின் பெயர் மருவி திருவரங்குளம் என்று ஊரின் காரண பெயராக அமைந்துள்ளது. அம்பாளுக்கு இது பூர நட்சத்திர கோயில். இந்த கோவில் ராஜாக்கள் வேட்டையாடி வந்தபோது பனை மரம் இருந்தது. இந்த பழங்கள் தங்க பழமாக காட்சி தந்தது. அந்த பழத்தின் பெயர் பொற்பனை. அங்கு இருக்கும் விநாயகர் பெயர் பொற்பனை விநாயகர் என்று பெயர் பெற்றது. இங்கு இருந்து 3 மைல் தொலைவில் முனீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த முனீஸ்வரர் பெயர் பொற்பனை முனீஸ்வரர். வடநாட்டு செட்டியார் என்ற பிரிவினர்கள் இக்கோவிலில் உள்ள தானியத்தை கண்டுபிடித்து ராஜாக்களிடம் ஒப்படைத்தனர். அம்பாளே செட்டியாரின் குழந்தையாய் பிறந்து அவர்களின் குழந்தை பாக்கியத்தை தீர்த்தாள். மறுபடியும் இறைவனிடம் சேர்ந்தார். வைகாசி 10 நாட்கள் சிவனுக்கு உற்சவம் நடைபெறும். அம்பாளுக்கு ஆடியில் 10 நாட்கள் உற்சவம் நடைபெற்று 10வது நாளன்று தேரோட்டம் நடைபெறும். சிவலிங்கம் உண்டான வரலாறு. சோழ நாட்டில் வாழ்ந்த கைவல்யன் எனும் அந்தணன் தரும சிந்தனை மிக்கவனாய் தன் மனைவி சுமதியுடன் இல்லறம் நடத்தி வந்தான். அவன் நற்குணங்களின் இருப்பிடம், சகல சாஸ்திர புதையல், ஆசார சீலன். மகப்பேரின்மையால் மனம் வருந்திய அவன் தன் மனைவியுடன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். வழியில் அரண்குலத்தை அடைந்து உத்தமமான ஹர தீர்த்தத்தில் நீராடி சிவனை தியானித்து தவம் புரியலானான். கடுமையான அவனது தவத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சி தந்தருளி அவன் வேண்டிய வண்ணம் புத்திர பாக்கியம் உண்டாக அருள் பாலித்தார். இறைவன் திருவருளால் பிறந்த ஆண் குழந்தைக்கு நிம்பாரணியன் எனும் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர். கைவல்யன் நிம்பாரணியனை
தக்க முறையில் சீராட்டி வளர்த்து பல்கலை செல்வனாக்கி உரிய பருவத்தில் கலாதர் என்பவரது மகள் சுயம் பிரபையை திருமணம் செய்து வைக்கிறான். நிம்பாரணியரும் சுயம் பிரபையும் இல்லறமாம் நல்லறத்தை இனிது நடத்தி இன்புற்று வாழ்ந்தனர். எனினும் அவர்கட்கும் நீண்ட காலம் வரை மகப்பேறு கிடைக்காமல் மனம் வருந்தினர். தந்தையாகிய கைவல்யனின் அறிவுரைப்படி நிம்பாரணியர் நிம்பாரணியம் அடைந்து ஹரதீர்த்தத்தில் நீராடி நியமத்துடன் அமர்ந்து மனத்தகத்தே சிவபெருமானை சிவலிங்க வடிவில் கருதி வழிபட்டு தவம் புரியத் தொடங்கினார். அவரது கடுந்தவம் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அரங்குளத்து கரையின் வேப்ப மரத்தடியில் லிங்க வடிவாய் தோன்றினார். சிவலிங்க தரிசனம் கிடைக்கப் பெற்ற நிம்பாரணியர் மனம் மகிழ்ந்து அண்டன் கரங்கூப்பி துதி செய்தார். இறைவன் நிம்பாரணியரை நோக்கி, முனிவரே, நினது குலத்தை கரையேற்றும் சுபகுணம் உள்ளவளாகவும் யோனியிற்ற பிறவா தவ வடிவிலாகவும் மானசீக புத்திரியாகவும் 8 வயது நிரம்பிய செங்கமல கண்ணாளாகிய ஒரு பெண் குழந்தையை உனக்களித்து அருள் புரிவோம். அப்பெண்ணை உரிய காலத்தில் உரியவருக்கு கன்னிகாதானம் செய்யின் புத்திர பேற்றை காட்டிலும் 100 பங்கு அதிசுப பயன் உண்டாகும். அவளை பெற்றவர்கள் இருமையில் நலம் பெறுவர் என்று கூறி அருளினார்.
இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும்னா 27 நட்சத்திரத்தில் பூரம் நட்சத்திரத்துக்குரிய கோவில் தான் இது. பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்றது ஐதீகம். அரங்குலநாதர் பெரியநாயகி அம்பாள் கோவில்னா இந்த ஏரியாவிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா, திருமணமாகாதவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க மற்றும் வாழ்நாளில் தொடர்ந்து தன்னுடைய தொழிலில் தடைகளாக உள்ளவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து 27 நாள் அம்பாளுக்கு நெய்விளக்கு போட்டுட்டு போனால் 28வது நாள் அவங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. திருமணமாகியும் குழந்தை பிறக்காத தம்பதியினர் வந்து பாலாபிஷேகம் செஞ்சு அந்த பாலை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய சந்ததி விருத்தியாகும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. அதே போல் குழந்தை பிறந்ததும் இங்கே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்பாளுக்கு தத்து கொடுத்துருவாங்க. தத்து கொடுத்துட்டு திருமணத்தின் போது தான் அந்த குழந்தைய திருப்பி வாங்குவாங்க. தத்து கொடுக்கறதோட நோக்கம் என்னன்னு கேட்டால், அது அம்பாலோட பிள்ளையா தத்து கொடுக்கறதுனால நல்ல கல்வி, செல்வம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே, ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே, உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. ஓம் நமச்சிவாயா. என் பேர் களஞ்சியம். ஒரு 3 வருஷத்திற்கு முன்னாடி என் தலையில் மூளையிலேயே கட்டி ஒன்று உருவாயிருந்துச்சு. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நடக்க விட முடியாத பொசிஷனில் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சிவபெருமானையும் அம்பாளையும் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு வழியில் என்னை சென்னையில் கொண்டு போய் நல்லபடியாக ஆப்ரேஷனில் நடந்து இன்றைக்கி ஒரு 9 மாதம்தான் ஆகுது. பண்ணிட்டு இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன் வர்றேங்கிறேன்னா எல்லாமே அரங்குலலிங்க பெரியநாயகி அம்பாள் தான். ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே.